Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சரஸ்வதி பூஜைக்கான க்ளீனிங் வீடியோ தான். இந்த பூஜைக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் சிட்ரிக் ஆசிட் எடுத்திருக்கேன். இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் 100 ml அளவுக்கு நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எல்லா பொருளையுமே நம்ம க்ளீன் பண்ணலாம். மெயினாக இது வுட்டு மிரர் ரெண்டுமே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் கபோர்ட், பெட்ரூம் கபோர்ட், டோர்ஸ், விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். நம்ம சமைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்னிக்கு மேலே இல்லைன்னா விண்டோலேருந்து கிளாஸில் எல்லாத்துலேயுமே ஆயில் நிறையா இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நமக்கு இந்த சொல்யூஷன் மட்டுமே போதுமாக இருக்கும். சோப் வாட்டரில் எதுவும் தேவையில்லை. இப்போ நான் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கிறேன். பாருங்கள், க்ளீனாக ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு கிளாத் வச்சுட்டு நம்ம இல்லை டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு செகண்ட் டைம் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக வேறு பேப்பர் வச்சு நம்ம பண்ணும்போது அந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே போயிட்டு ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகிடும். பூஜைக்காக கிச்சனில் இருக்கிற என்னென்ன திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நிறைய டிப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். க்ளீனிங் அப்படின்னாவே இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் 5 பீசஸ் இருக்கும். இது ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணிச்சு. நல்லா சைஸ் பெருசாகவே இருக்கும். எல்லா திங்ஸுமே க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த சொல்யூஷன் வச்சு தான் நான் இப்போ கபோர்டு எல்லாமே நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரை கிளாத் வச்சுட்டு நம்ம தொடச்சோம்னாவே போதும். நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த பூஜைக்காக நம்ம டீப் க்ளீன் மாதிரியே தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கபோர்டுக்கு மேலே பேக் சைடில் எல்லாத்துலேயுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது பூஜைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணுவேன். பூஜைக்கு முன்னாடி நாள் பூஜை ஜாமான் எல்லாம் நான் க்ளீன் பண்ணிக்குவேன். நான் எப்போதுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுடுவேன். அப்புறம் மற்ற ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஹால் க்ளீன் பண்ணிக்கிறேன். எல்லா ரூம்லேயுமே ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒட்டடை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் கீழே இருக்க எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். ஸ்விட்ச் பாக்ஸ் எல்லாமே கூட நம்ம அந்த சொல்யூஷன் வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். அதில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துடைக்கணும். இந்த பூஜைக்கு நம்ம மெயினாக என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா திங்ஸுமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே எல்லாத்தையுமே நம்ம பூஜை ரூமில் வைக்கணுமானா தேவையில்லை. நம்ம எதெல்லாம் மெயினாக வைக்கணுமோ சர்டிஃபிகேட், புக்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அது சம்மந்தமானதெல்லாம் வச்சுட்டு மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எங்கே வச்சு யூஸ் பண்ணுவோமோ அந்த இடத்துலையே வச்சுட்டு அதுக்கு திருநீர் பொட்டு எல்லாம் வச்சுட்டு தூப் காட்டிட்டோம்னாவே போதும். பூஜை முடிச்சுட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம தூப் காட்டிக்கலாம். ஸோ அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு அந்தந்த பொருளை அங்கங்கே நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஹால், பெட்ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். கிச்சனுடைய க்ளீனிங் அண்ட் ப்ரிப்ரேஷனுக்கான வீடியோக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் பூஜை அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய டிப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தோரண் நிலையில் மட்டும் தொங்க விடாமல் ஹாலில் சீலிங்கில் இருந்துட்டு எதனாவது ஒரு கார்னரில் நீங்கள் தொங்க விட்டு பாருங்கள். ரொம்பவுமே அழகாக இருக்கும். அதே போல் ஹாலில் டிவி ஸ்டாண்டில் என்னென்னலாம் திங்ஸ் வச்சுருக்கோமோ அதையும் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணும். டிவி ஸ்டாண்டு அப்புறம் டிவி எல்லாமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வெளியில் போயிடுவாங்க. க்ளீனிங் வேலையெல்லாம் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி க்ளீனிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிதானமாக ஒரு ரூமாக நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த பூஜைக்கு ஸ்க்ரீன் எல்லாம் கண்டிப்பாக நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் போடுவேன். எடுத்துகிட்டு வாஷ் பண்ண போட்டுட்டு விண்டோலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு.
இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் சாரீ. இதை வந்து 3 பீஸாக கட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்கேன். 2 கலரில் ஆல்டர்னேட்டாக போட்டிருக்கேன். இந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா தின்னாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏர் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ப்ரைவசியாகவும் இருக்கும். சோஃபா கவரில் வந்து நம்ம அடிக்கடி வந்து வாஷ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா நனைச்சிட்டு டைட்டாக பிழிஞ்சிடணும். தண்ணி ஒழுகாத அளவுக்கு பிழிஞ்சிட்டு அதை வச்சு நம்ம வந்து சோஃபா வந்து தொடச்சிடணும். இந்த மாதிரி தொடச்சி எடுத்துனாவே போதும். நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு சோஃபா வந்து பார்க்குறக்கு எவ்வளோ நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். வந்து இந்த மாதிரி வீக்லி 2 டைம்ஸ் ஆகுது நான் அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். நல்லா ஹாட் வாட்டரில் அந்த மாதிரி வச்சு துடைக்கும் போது நல்லாயிருக்கும். மெயினாக இந்த பூஜைக்கு வந்து கதவு ஜன்னல் எல்லாமே நம்ம வந்து தொடச்சிட்டு அதுக்கும் நம்ம வந்து திருநீர்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணணும். ஸோ இப்போ நான் எல்லா ரூம்லேயுமே வந்து டோர் எல்லாமே தொடச்சிட்டேன். இந்த மாதிரி டோரில் வந்து ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே நம்ம தொடச்சிடணும். இப்போ பாருங்கள் ஜன்னல் அதே மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு டஸ்ட் நிறையா இருக்கும். அதுக்கு கூட இந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சோம்னாவே போதும், இந்த மாதிரி க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி விண்டோ மிரர் எல்லாமே நான் வந்து இந்த சொல்யூஷன் வச்சு தான் நான் தொடச்சிருக்கேன். க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரஸ்வதி பூஜை அப்படின்னாவே நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.